யாழ் வட்டுக்கோட்டை படுகொலை சம்பவம், சந்தேக நபர் ஒருவர் கைது. ஒருமித்து குரல் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள தமிழ் தேசிய கட்சிகள், அரியநேந்திரன் ஆதங்கம். பிலிப்பைன்ஸில் வெயிலுக்கு 6 பேர் பலி. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் இளைஞனை கடத்தி சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி காரைநகர் பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த தம்பதியினரை பொன்னாலை பாலத்திற்கு அருகிலுள்ள கடற்படை முகாமிற்கு முன்பாக வைத்து வன்முறை கும்பல் கடத்தி சென்று கணவனை சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்துள்ளதோடு மனைவியை வீதியில் இறக்கிவிட்டு சென்றிருந்தது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் இதுவரையில் 9 பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவர் காரைநகர் பகுதியில் தலைமறைவாக இருந்த நிலையில் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ் தேசிய கட்சிகள் ஒருமித்து குரல் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அரியநேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் தந்தை செல்வாவின் 47வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். இலங்கை அரசியல் தந்தை செல்வா விட்ட அடித்தளம்தான். இன்று வரையில் தமிழ் தேசிய அரசியலில் நாங்கள் ஒரு கூர்மை பெற்றவர்களாக இருக்கின்றோம். தந்தை செல்வா எனும் மகான் பிறக்காமல் இருந்திருந்தால் அல்லது அவர் பிறந்து தமிழரசு கட்சியை வடமாகாணத்துடன் மட்டுப்படுத்தியிருந்தால் இன்று மட்டக்களப்பில் நாங்கள் பேரினவாத கட்சிகளுக்கு இரையாகி இருப்போம். தந்தை செல்வாவினால் ராசதுரை மற்றும் ராசமாணிக்கம் ஆகியோரை இனங்கண்டு தமிழரசு கட்சிக்கு கொண்டு வந்ததன் காரணமாகவே இந்த மாவட்டம் இன்று தமிழ் தேசிய பரப்பில் விரிந்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 7 தசாப்தமாக தமிழ் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் எதுவும் செய்யவில்லை என சிலர் தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறு கூறுகின்றவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் இலங்கை தமிழரசு கட்சி ஊடாக அரசியலுக்குள் வந்தவர்கள்தான். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கிழக்கினை மீட்கப் போகின்றோம் என்று பேரினவாத கட்சிகளுடன் உள்ள பிள்ளையானாக இருக்கலாம், வியாழேந்திரனாக இருக்கலாம், அல்லது தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம். இலங்கை தமிழரசு கட்சி என்ற நாமம் இல்லாவிட்டால் அவர்கள் இன்று அரசியல் முகவரியற்றவர்களாக இருந்திருப்பார்கள் என்று கூறியுள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸில் கடந்த 3 மாதங்களாகவே வறண்ட வானிலை நிலவி வந்தது. இந்த நிலையில் இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே பிலிப்பைன்ஸில் கடுமையான வெப்ப அலை வீசி வெயில் சுட்டரிக்கின்றது. நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் இயல்பை விட அதிக அளவில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. குறிப்பாக மத்திய பிலிப்பைன்ஸ், சோசிக்கர்கன் மாகாணமாகிய பகுதிகளில் 110 டிகிரி வரை வெயில் பதிவாகியது. இதனால் பாடசாலைகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இந்த நிலையில் வெப்பத்தாக்கம் காரணமாக பிலிப்பைன்ஸில் இந்த ஆண்டு இதுவரை 6 பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.